தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அறிவாலயத்தின் வாசலை மிதிக்காதவர் விஜயகாந்த். அறிவாலயத்தின் வாசலை மிதிக்காதவர் விஜயகாந்த் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். நடிகர் விஜயகாந்த் மதுரையை சார்ந்தவர். அவர் திரையுலகில் அறிமுகமாகி நட்சத்திரமாக ஒரு மிக பிரபல திரைப்பட நடிகராக மாறினார். நடிகர் சங்க தலைவராக அவர் பணியாற்றினார். ஆரம்பத்தில் திமுகவுக்கு ஆதரவாக இருந்தார். திமுகவின் செயல்பாடுகளில் அதிருப்தி அடைந்தார். அந்த கட்சியிலிருந்து விலகி இருந்தார். இவர் 2006ஆம் ஆண்டு தேமுதிகவை ஆரம்பித்தார். 234 தொகுதிகளில் போட்டியிட்டு விருத்தாச்சலம் தொகுதியில் இவர் மட்டும் வெற்றி பெற்றார். 2011ஆம் ஆண்டு அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து 41 தொகுதிகளில் போட்டியிட்டு 29 தொகுதிகளில் அவர் வெற்றி பெற்று எதிர்க்கட்சி தலைவரானார். அதிமுகவில் செல்வி ஜெயலலிதாவிடம் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு கூட்டணியிலிருந்து விலகினார். 2011ஆம் ஆண்டு இவரை திமுக கூட்டணியில் இணைக்க கருணாநிதி முயற்சி செய்தார். ஆனால் விஜயகாந்த் சம்மதிக்கவில்லை. இறுதி வரை திமுக கூட்டணிக்கு சம்மதிக்கவில்லை. திமுக விஜயகாந்த் கட்சியை உடைக்க திட்டமிட்டது. விஜயகாந்த் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் 3 பேரை இழுத்து மக்கள் தேமுதிக என்ற ஒரு கட்சியை ஆரம்பித்து தன்னுடைய கூட்டணியில் இணைத்து கொண்டது. விஜயகாந்த் 2011ஆம் ஆண்டு மக்கள் நல கூட்டணியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். 2016ஆம் ஆண்டு கூட விஜயகாந்த் திமுக கூட்டணியில் சேரவில்லை. 2021ஆம் ஆண்டும் அவர் திமுக கூட்டணியில் சேரவில்லை. ஏறத்தாழ விஜயகாந்த் உயிரோடு இருக்கும் வரை திமுக கூட்டணியில் அவர் சேரவில்லை. திமுக கூட்டணியில் சேரக்கூடாது என்பதுதான் விருப்பம். திமுகவிடம் இணைந்தால் தன்னுடைய கட்சியை காணாமல் செய்து விடுவார்கள் என்பது அவருக்கு தெரியும். தற்பொழுது விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு பிரேமலதா அறிவாலயத்தின் வாசலை மிதித்தார். பெட்டி வாங்கி கொண்டு திமுகவிடம் கூட்டணி வைத்தார். விஜயகாந்த் ஆன்மா மன்னிக்குமா மன்னிக்காதா என்பது பொறுத்திருந்து பார்ப்போம். விஜயகாந்த் தான் உயிரோடு இருக்கும் வரை அறிவாலயத்தின் வாசலை மிதிக்காதவர், திமுக கூட்டணியை விரும்பாதவர். இதை விஜயகாந்த் ரசிகர்கள் நன்கு அறிவார்கள்.